துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். இப்போ ராசிநாதன் சிறப்பாக இருப்பது சிறப்பு. இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஷபத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் வரார். துலா ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அவர் 6க்குடையவனாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அமர்ந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது குடும்பத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, நல்ல பண வரவு, பொருள் வரவு, இல்லை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, மாடுலர் கிச்சன் செய்து கொள்ள, இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய நிலை. அதெல்லாம் சுப செலவுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாராளமாக அதற்கான சந்தர்ப்பம் தேடி வரும், அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவி வழியே சொந்தங்களால் யோகங்கள் உண்டு. ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். 11ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மற்றபடி உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்களா? கண்டிப்பாக உயர்கல்வி அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள்